பிரதமர் நரேந்திர மோடியுடன் நண்பராக இருப்பேன். அவர் சிறந்த பிரதமர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். என்னங்க இது அரசியல், இதெல்லாம் சகஜம் போன்று. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் உடன்பாடு எட்டப்படாததாலும் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததாலும் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50% ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் இந்திய ஏற்றுமதியில் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கும் சூழலில் சீனாவில் நடைபெற்ற SCO மாநாட்டில் சீன ரஷ்ய அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மேலும் சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் தனித்தனியே நடத்தினார். இதனிடையே மூவரும் இருக்கும் புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்த ட்ரம்ப், இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என தெரிகிறது. அவர்கள் ஒன்றாக நீண்டகால வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என பதிவிட்டிருந்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்பிடம் இந்தியா குறித்து பல்வேறு கேள்விகளை பத்திரிகையாளர்கள் எழுப்பினர். இந்தியாவை சீனாவிடம் இழந்ததற்கான காரணம் என்ன? அதற்கு ட்ரம்ப் சொல்கிறார், நாங்கள் காரணமில்லை என்று நினைக்கிறேன். இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் நான் ஏமாற்றமடைந்தேன். அது பற்றி அவர்களிடம் விளக்கினேன். ஏற்றுக்கொள்ளாததால் மிகப்பெரிய வரியை இந்தியாவுக்கு விதித்தோம். 50% என்பது அதிக வரிதான். ஒத்துக்கிறார், அவரே ஒத்துக்கிறாருங்க. அடுத்தது, இந்தியாவுடனான உறவை புதுப்பிப்பீர்களா, அதாவது ரினியூவல் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறார் பதில், கண்டிப்பாக செய்வேன். மோடியுடன் நண்பராக இருப்பேன். அவர் சிறந்த பிரதமர். குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயானது சக்தி வாய்ந்த உறவுங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் அப்படின்னு ட்ரம்ப்பே அவர் வாயால் சொல்லியிருக்கிறாருங்க. பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்ட்டு. ஏதாச்சும் வரி குறைக்கிறாரான்ட்டு.